வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். கவிஞர் சிநேகன் மக்கள் நீதி மையம் கட்சியுடைய இளைஞரணி செயலாளர், மாநில இளைஞரணி செயலாளர். அவருடைய தந்தை சமீபத்தில் காலமானாரு. ஸோ அவர் நம்ம சிநேகன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய தந்தையுடைய திருவுருவ படத்தை திறக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அவரது சொந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி, புதுக்கரியப்பட்டி கவிஞர் இல்லம் அப்படிங்கிறதா அவருடைய வீடு இருக்கிற இடம். ஸோ நம்மவர் கமலஹாசன் அங்கே திறந்து வைக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு இன்விடேஷன் அடிச்சிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். எனது தந்தையார் தெய்வ திரு ம சிவசங்கு அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து எனக்கும் என் குடும்பத்திற்கும் புகழ் சேர்க்க வருகை தருகிறார் எனது அன்பின் சிவம் நம்மவர் உலகநாயகன் கலைஞானி பத்மபூஷன் திரு கமலஹாசன் எம்பி அவர்கள், தலைவர் மக்கள் நீதி மையம். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை மேலும் சிறப்பிக்க வருகை தரவிருக்கும் என் மைய உறவுகளையும் திரையுலக உறவுகளையும் அனைத்து கட்சி ஆளுமைகளையும் ஊடகம் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களையும் பேரன்போடு வரவேற்கிறேன். நாள் 18/11/2025, அதாவது நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 10:30 to 11 வரை. இடம் கவிஞர் இல்லம், புதுக்கரியப்பட்டி, செங்கிப்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம். என்றும் நட்புடன் உங்கள் கவிஞர் சிநேகன், இளைஞரணி மாநில செயலாளர், மக்கள் நீதி மையம். இவரை பொறுத்தவரைய மக்கள் நீதி மையத்துல ஏராளமான நட்பு இவருக்கு உண்டு. அதே நேரம் திரையுலகத்திலையும் ஏராளமான நட்பு உண்டு. இயக்குனர் அமீர், நிறைய இயக்குனர்கள், நிறைய இசையமைப்பாளர்கள், எல்லாருமே பின்னணி பாடகர்கள், அவங்க தயாரிப்பாளர்கள், நிறைய பேரோட நட்பு இவருக்கு உண்டு. நிறைய பேர் வருவாங்க. அதாவது நம்ம மைய உறவுகள் மட்டும் இல்லாம திரையுலக உறவுகளும் மற்ற கட்சியிலேருந்தும் வருவாங்க. மற்ற கட்சியிலையுமே இவருக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. எல்லா கட்சியிலேருந்தும் ஆட்கள் வருவாங்க. அதாவது தஞ்சாவூர் அப்படிங்கிறப்ப அது பக்கத்தில் இருக்கிற திருச்சி தஞ்சாவூர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், மக்கள் நீதி மையம் நண்பர்கள் இந்த விழாவில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, தலைவரை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க போய் பார்க்கலாம். ஏன்னா தலைவர் திருவுருவ படத்தை திறந்து வைக்க போறாரு. சைமா 2025 அந்த விழா துபாயில நடந்தது. அதுக்கு உலகநாயகன் கமலஹாசன் கலந்து கொண்டார். அவருக்கு சிறந்த வில்லன் நடிகருக்கான விருது கல்கி படத்துக்காக கிடைச்சது. இந்த விழால ஆக்டர் மாஹிர் மொஹைதீன் அப்படிங்கிற ஒரு ஆக்டர், விருத்தா அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் கன்னட படம். அந்த படத்துல நடிச்ச மாஹிர் மொஹைதீன் அவர் உலகநாயகன் கமலஹாசனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினார். ஏன்னா அந்த நிகழ்ச்சியில வர்றப்ப எல்லாருக்குமே உலகநாயகனை பார்க்கணும், அவரோட போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் நடிகர்களுக்கு. ஸோ அதுல இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. கமலஹாசனும் அவரை வாழ்த்தி அவரோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாரு. நல்லா இருந்தது. அதை பார்க்குறப்பவே மாபெரும் ஒரு கலைஞர் ஒரு இளைஞனை வாழ்த்துவது பிரமாதமா இருந்தது. அடுத்த தலைமுறையை வாழ்த்துவது